வீடியோவில் மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட் மேட்டினில் 2025 கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். முதல்ல பாருங்கள், வழிமுறை வினாயன் 1 to 5 வரை கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன. ஒவ்வொரு வினாவிற்கும் தொடர்புடைய சரியான படத்தை கொடுக்கப்பட்டுள்ள ஏபிசிடி மற்றும் இ படத்திலிருந்து தேர்ந்தெடுக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெண்படம் சொல்லியிருக்காங்களா, வெண்படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், முதல் கொஸ்டின் பாருங்கள், தங்கம், உலோகம், துத்தநாகம். இங்கிலீஷில் பார்த்தா கோல்டு, மெட்டல், ஜிங்க். இதில் ஒன்று தொடர்பு இருக்குது, 3க்கு ஒரு தொடர்பு இருக்குது. அது 2க்கு அதை பாருங்கள், தங்கம், உலோகம், துத்தநாகம். இப்போ தங்கமும் துத்தநாகம் ஒரு உலோகம்தான். இப்போ உலோகத்துக்குள்ளே தான் தங்கமும் துத்தநாகம் இருக்குது. அதனால் இந்த பெரிய வட்டம் உலோகம், அதுக்குள்ளே தான் தங்கமும் துத்தநாகம் இருக்க முடியும். அதனால் ஆன்சர் எதாக இருக்க முடியும்னா அந்த ஏன்ற படத்தை பாருங்கள், அதுதான் ஏ தான் ஆன்சர். அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். 2வது கொஸ்டின் பாருங்கள், தேர்வுகள், வினாக்கள், பயிற்சிகள். இதை வெண்படத்தில் எப்படி குறிக்கலான்னு பார்த்தா, இங்கிலீஷில் பார்த்தா எக்ஸாமினேஷன்ஸு, கொஸ்டின்ஸு, ப்ராக்டிஸ். இப்போ இதில் பயிற்சி எக்ஸாம் போனோம்னா தேர்வு எழுதி பயிற்சி பண்ணணும். ஆனால் தேர்வுக்கும் வினாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு இருக்குன்னா, தேர்வில் வினாக்கள் வரும். வினாக்கள் அதாவது எக்ஸாம்னா கொஸ்டின் இருக்கும், இந்த தேர்வுனா கண்டிப்பாக வினாக்கள் இருக்கும். ஆனால் பயிற்சி எப்படி இருக்கும்னா 2க்கும் இடையில தான். அதாவது பயிற்சிகள் பயிற்சி இப்போ தேர்வுக்கு போனோம்னா வினாக்கள் நிறைய பயிற்சி பண்ணாதான் நல்ல தேர்வு எழுத முடியும். அதனால் இங்கே என்னன்னா தேர்வுக்கும் பயிற்சிக்கும் இடையில தான் வினா இருக்குது. அதாவது இப்போ வினாக்கள் நல்லா பயிற்சி பண்ணாதான் தேர்வு எழுத முடியும். ஓகேங்களா? தேர்வுக்கும் பயிற்சிக்கும் லிங்க் இல்லை, தொடர்பு இல்லை. ஆனால் வினாவுக்கு பொறுத்தளவில் தேர்வுக்கும் பயிற்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் இந்த படம் தான் கரெக்டான படம். அப்போ ஆன்சர் டியில் பாருங்கள், டியில் தான் அந்த 3 இதுக்கும் அது நடுவில் இருக்கிறது நம்ம வினாவை வச்சிட்டோம்னா இந்த பக்கம் தேர்வு, இந்த பக்கம் பயிற்சி. அப்போ வினாவை பொறுத்தளவில் 2க்கும் தொடர்பு இருக்கும், தேர்வுக்கும் தொடர்பு இருக்குது, பயிற்சியும் தொடர்பு இருக்குது. வினாக்கள் நல்லா பயிற்சி பண்ணால் தான் நல்லா தேர்வு எழுத முடியும். அதனால் இந்த படம் தான் கரெக்டான படம். அதனால் டி தான் நமக்கு இங்கே ஆன்சர். டி எங்கே இருக்குது? 3வது ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், விகிதமுறு எண்கள், பின்னங்கள், முழுக்கள். இதில் பாருங்கள், அதாவது விகிதமுறு எண் தான் பெரிய வட்டம், அதுக்குள்ளே தான் பின்ன எண்கள் இருக்கும், அதுக்குள்ளே முழுக்கள் இருக்கும், அதுக்குள்ளே இயல் எண்கள் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் வர முடியும் இந்த படம். அதாவது இங்கே பாருங்கள், விகிதமுறு எண்களுக்குள்ளே தான் மேலே, அதுக்குள்ளே தான் பின்ன எண்கள் இருக்குது, அதுக்குள்ளே தான் முழுக்கள் இருக்குது, அதுக்குள்ளே தான் இயல் எண்கள். இப்படி தான் படம் இருக்கணும். இங்கே எதுலையுமே அந்த ஆன்சர் இப்படி ஒரு படம் இங்கே இல்லை. அதனால் இது கரெக்டான ஆன்சர் அது தெரியலை. வேறு ஆன்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். இது கரெக்டான ஆன்சர் இதில் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அதில் அடுத்து பாருங்கள், 4வது கொஸ்டின், மணல், நீர், காற்று. மணல், நீர், காற்றுமே ஒன்றுக்குன்னு தொடர்பே இல்லை. தனி மணல் வேறு, நீர் வேறு, காற்று வேறு. ஓகேங்களா? அப்போ தனித்தனியாக ஒரு தான், அதுக்கு அது எந்த தொடர்புமே இல்லை. அதனால் எந்த தொடர்புமே இல்லாத படம் இங்கே இருக்குது, சி தான் இருக்குது. அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி. இதில் பாருங்கள், இது எப்படின்னா கிளாஸ் ரூமு, பிளாக் போர்டு, ஸ்கூலு. வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி. பள்ளிக்குள்ளே தான் வகுப்பறை இருக்குது, வகுப்பறைக்குள்ளே தான் கரும்பலகை இருக்குது. அப்படி உள்ள படம் இந்த படம் தான். இந்த படம் இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ பி தான் இதில் கரெக்டான ஆன்சர். பி எங்கே ஆப்ஷன் இருக்குது? 4வதுல ஆன்சராக இருக்குது. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள், 6வது கொஸ்டின் பாருங்கள், வழிமுறை வினாயன் 6 to 10 வரை பொருந்தாத ஒன்றை கண்டறியணும். பொருந்தாத நம்ம வெளியாக்கணும். இப்போ பாருங்கள், 7:22, 8:33, 12:37, 15:46 இருக்குது. இதில் பார்த்தேன், இந்த படம் எக்ஸ்பிளன்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். 7 3ஆல் பெருக்குனா 3 21 + 1 22 வந்திருக்கு. அடுத்த மாதிரி 12 3ஆல் பெருக்குனா 12 × 3 36 + 1 37 வந்துருச்சு. அதே மாதிரி இந்த 45 4வது பாருங்கள், நான் 15 3ஆல் பெருக்குனா 45 + 1 46 கரெக்டாக வந்துச்சு. அந்த 8வது மட்டும் 8, இதுவும் இதே மாதிரி தான் இருக்கணும். 8 × 3ஆல் பெருக்குனா 24 + 1 25 வரணும். ஆனால் 8:33 இருக்குது. அதுதான் தவறாக, அதுதான் தவறாக இருக்குது, பொருந்தாத ஒன்றாக இருக்குது. அதனால் அதுதான் கரெக்டான ஆன்சர். 2 தான் கரெக்டாக ஆன்சர்.
அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். 113, 123, 157, 139. ஓகேங்களா? இது எல்லாமே இங்கே பாருங்கள். 113, 157, 139 எல்லாம் பகா எண். இந்த 123 தான் பகு எண். ஒன்னாலையும் தன்னாலை மட்டும் வகுபடுற எண்கள் மட்டும்தான் பகு எண். பகா எண் வந்து பாருங்கள், இதில் வந்து 123 மற்ற எண்களையும் டிவைட் பண்ண முடியும். இதில் ஒன்னாலையும் தன்னாலை மட்டும்தான் 3 நம்பர்களை டிவைட் பண்ண முடியும், வகுக்க முடியும். அந்த 113, 157, 131 பகு எண். இது பகா எண். 123 மட்டும்தான் பகு எண். அதனால் அந்த 2வது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 8க்கு வாங்க. நிலா, பூமி, கால்பந்து, வளையல். இதில் இந்த நிலா, பூமி, கால்பந்துனா கோள வடிவில் இருக்கும். இந்த வளையல் மட்டும் வட்ட வடிவில் இருக்கும். அப்போ ரைட்டுங்களா? அதனால் இந்த 4 தான் கரெக்டான ஆன்சர், பொருந்தாததாக இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள். 9 பாருங்கள். 9ல் 4, 16, 60, 5, 25, 120, 6, 36, 216, 7, 49, 336. இது எப்படின்னா இந்த லிங்க் பாருங்களேன். 4 4ஓட வர்க்கம் தான் 16. அந்த 16க்கும் 60 நம்ம லிங்க் பண்ணோம். 4 கியூப் பார்த்தோம்னா நாங்கள் 16 நாங்கள் 64. 64ல் 4 கழிச்சு தான் 60 வந்திருக்கு. அப்போ எப்படி இந்த இது வந்திருக்குன்னா, ஒரு நம்பர் அதனோட வர்க்கம் அப்புறம் அதனோட கியூப் பண்ணி அதில் 4 கழிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 4 4 ஸ்கொயர்டு, அடுத்து 4 கியூபு, 4 கியூப்பில் 4 கழிக்கிறாங்க. அது இங்கே எப்படி இருக்குன்னா 5 5 ஸ்கொயர்டுனா 25, 5 வர்க்கம் பண்ணோம்னா 5 கியூப் பண்ணால் 5 5 25 25 125 5 கழிச்சு 120 வந்துருச்சு. இதில் 6 6 36, அதுக்கடுத்து 6 கியூப் பண்ணி அதில் 6 கழிச்சிட்டிங்கன்னா 216 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் 216 வரக்கூடாது, அதில் 216 வரணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்க்குறோம். எத்தனாவது கொஸ்டின் பார்க்குறோம்? 9வது கொஸ்டின் பார்க்குறோம். ஒன்று வந்து 4, 16, 60. இது எப்படி இருக்குன்னா 4ஓட வர்க்கம் 16. இந்த 60 எப்படி வந்துச்சுன்னா 4 கியூப் பண்ணுறோம். நாங்கள் 16 நாங்கள் இன்னொரு 4 பேர்னா 64. 64ல் 4 கழிச்சா 60. இங்கே அதே மாதிரி பாருங்கள். 5 5 வர்க்கம் பண்ணால் 25, 5 கியூப் பண்ணால் 5 5 25 125, 125ல் 5 கழிச்சா 120. இங்கே அதே மாதிரி இதில் என்ன வரணும்னா 6 6 36, 36 6 பாருங்கள் 216ல் 6 கழிக்கணும். 210 தான் வரணும். ஆனால் இங்கே 216 வந்து இதுதான் தப்பான ஆன்சர், பொருந்தாத விடை இது தான். ஓகேங்களா? அந்த 4 பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 7 7ல் 49, இன்னொரு 7ஆல் பெருக்கணும்னா 343, அதில் 7 கழிச்சோம்னா 336. அது கரெக்டாக இருக்குது. அதனால் பொருந்தாத விடை இதில் என்னன்னா அதான் 3வது ஆன்சர். அது 10ஓட முடிச்சுக்குவோம். 10 பாருங்கள். 75%ன்றது 75/100. அதை டிவைட் பண்ணால் புள்ளி 75 தான். இங்கே ஒரு புள்ளி 75. இந்த 3/4மே 4ஆல் வகுத்தீங்கன்னா புள்ளி 75 தான். அப்போ 3மே புள்ளி 75 புள்ளி 75 புள்ளி 75 இருக்குது. இந்த 4 வந்து 7.5 இருக்குது. அதனால் இதில் பொருந்தாத விடை என்னென்னா 7.5 தான் பொருந்தாத விடை. அதனால் மாணவர்களை திரும்ப பாருங்கள். புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த 11லேருந்து உள்ள சம்ஸை பார்க்கலாம். தேங்க்ஸ்.